இதெல்லாம் தாண்டி பைசன் ரொம்ப முக்கியமான ஒரு படம். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு நடிகர்கள் பூரா வாய் சும்மா இருக்காதுன்னு நினைக்கிறேன். வந்து நெப்போ கிட்ஸ் தவறாக சொல்ல, அதே நெப்போ கிட்ஸ் வந்து பாக்கியராஜுடைய மகன் சாந்தனு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல. ரொம்ப கொஞ்சம் வேதனையாகவும் இருக்கும், கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்குது. வந்து நான் அடுத்த ஜென்மத்தில் எஸ்கேவாக பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னங்க இது வந்து நீங்கள் எங்கே எஸ்கேவாக பிறக்கணும் அப்படின்னு கேட்டால், இல்லை என்னை வந்து சாந்தனுன்னு என்னுடைய தனித்திறமையை பார்க்க மாட்டேன்றாங்க, பாக்கியராஜோடைய மகன் அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்குறாங்கன்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. வந்து சாந்தனுக்கு எத்தனையோ பொன்னான வாய்ப்புகள்லாம் கிடைச்சது. அந்த பொன்னான வாய்ப்புகள் எல்லாம் அவர் மிஸ் பண்ணார் அப்படின்னு தான். அவர் சரியாக அமையலை. சுப்பிரமணியபுரம்லாம் அவர் பண்ண வேண்டிய படம். பாக்கியராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நான் பெரிய திரைக்கதை ஆசிரியராக இருக்கலாம், மன்னனாக இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு சில இடங்களில் மகனுக்காக சில விஷயங்கள் வந்தால் மிஸ் பண்ணது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து அதுக்காக வந்து நான் அடுத்த ஜென்மத்தில் அவராக பிறக்கணும்னு அப்படி கிடையாது. அதை தாண்டி தமிழ் சினிமாவில் நெப்போடிசம் நெப்போ கிட்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா பைசன் படத்துடைய நேற்று அந்த ப்ரீ ஈவெண்ட் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பயங்கர நன்றி சொல்கிற மாதிரியான விஷயமா துருவ விக்ரம். கபடி சொல்லி கொடுத்தவங்களுக்கு நன்றி, கபடி வந்து காலவார விட்டவங்களுக்கு நன்றி, அவருக்கு நன்றி, இவருக்கு நன்றி, திருச்செந்தூரில் இருக்கிறவருக்கு நன்றி, இவருக்கு நன்றி, புறா நன்றி புராணமாக பாடியாச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா எதுவும் லூஸ் ஸ்டாக் விடாத தம்பி. விக்ரமுடைய ஒரு 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 உத்தரவு, எதுவும் மேடையில் போயிட்டு எதையும் பேசிடாத, எதையும் தேவையில்லாத விஷயத்தை உளறிடாத. காரணம் என்னன்னா, இப்போ இந்த வாரிசுகளுடைய மகன்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு இந்த கஷ்டம்க்கு ஒன்றுமே தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் சேதுபதியோடைய பையன் கண்டமணிக்கு ஆச்சா போச்சா அப்படின்னு அந்த படம் வந்த இதுவே தெரியல. வந்து காரணம் என்ன, விஜய் சேதுபதி பட்ட கஷ்டம் மகன் பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. அதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிருது இல்லை. இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு கேமரா முன்னாடி நிற்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா மாறுது. இப்போ துருவ விக்ரம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஈவெண்ட்டுக்கு முன்னாடி சில சேனல்லாம் கொடுத்துருந்தாப்புல. நான் நடித்ததுக்கு முன்னாடி நடித்த படங்கள் 2 படங்கள் அது படமே கிடையாது, இதுதான் என் முதல் படம் அப்படின்னு. அது அந்த இயக்குனரை அவமானப்படுத்துகிறாரா, அந்த தயாரிப்பாளரை அவமானப்படுத்துகிறாரான்னு தெரியல. காரணம் வந்து ஆதித்யவர்மா அந்த படம், இவர் அர்ஜுன் ரெட்டி அதை அப்படியே ரீமேக் பண்ணி எடுத்தது தான். ஏற்கனவே பாலா தான் வர்மா. ஏன்னா பாலா தான் தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு விக்ரம் நடித்தது ஓகே. ஏன்னா விக்ரமுடைய ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை மிகப்பெரிய ஒரு இட்டை கொடுத்த பிறகு சேதுக்கு பிறகுதான். ஆனால் விக்ரமே பார்த்தீங்கன்னா தந்து விட்டேன் என்னை ஸ்ரீதர் அதாவது வந்து ட்ரெண்ட் செட்டர், ஒரு அட்டகாசமான ஒரு டைரக்டர். அவர் படத்தில் நடித்ததை எங்கேயுமே சொல்ல மாட்டேன்றாரு. பிசி ஸ்ரீராம் டைரக்ட் பண்ண மீரா படத்தை பற்றி எங்கேயுமே சொல்ல மாட்டார். சேதுவுக்கு அப்புறம் தான் சொல்லுவார். வந்து இதுதான் அவன் பையனை சொல்லியிருக்காரு துருவ விக்ரம். அது ஏன்னா வந்து வர்மா, ஆதித்ய வர்மா, மகான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மகான் வந்து ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் படம்